வரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்குரிய ஏக இறைவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் பிரான்ஸ் தௌஹீத் ஜமாத் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ரமலான் மாத தொடர் சொற்பொழிவினுடைய 3வது நாளிலே நாமெல்லாம் இருந்து வருகிறோம். அன்பிற்குரியவர்களே, இறையருளை பெற்றுத்தரும் இறையச்சம் என்ற தலைப்பின் கீழ் நம்முடைய தொடர் சொற்பொழிவிலே இறையச்சம் சம்பந்தமான செய்திகளை நாம் தொடராக பார்த்து வருகிறோம். அதிலே தொடர்ச்சியாக இறையச்சம் சம்பந்தமாக இறுதியாக நாம் பார்த்தது இறையச்சத்தினுடைய இலக்கணம் என்ன, அல்லாஹ்வை அஞ்சுவது என்றால் எப்படி அஞ்சுவது. ஏனென்றால் அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இறைவனை அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சுங்கள், ஹக்கத்து காத்திஹ், இத்தகுல்லாஹ் ஹக்கத்து காத்திஹ், அஞ்ச வேண்டிய முறையில் அஞ்சுங்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால் அல்லாஹ்வை அஞ்சுங்கள். எப்படி அஞ்சணும்? அஞ்ச வேண்டிய முறையில், எப்படி அஞ்ச வேண்டுமோ அப்படி அஞ்சுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப எப்படி அஞ்சுவது, அதனுடைய இலக்கணம் தான் நோன்பு. அந்த நோன்பின் மூலமாக எவ்வாறு இறைவனை அஞ்ச வேண்டும் என்ற அந்த பயிற்சி நமக்கு கிடைக்கிறது என்கிற செய்தியை நாம் இறுதியாக பார்த்தோம். அதில் நாம் ஒருவர் தனிமையிலே இருந்த நேரத்தில் கூட இறைவன் தடுத்திருக்கின்றான் என்ற அந்த உணர்வின் அடிப்படையில, அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறானே, இதை அல்லாஹ் இந்த நேரத்தில் ஹராமாக்கி இருக்கிறான், ஹராமாக்கி இருக்கிற இந்த செயலை நான் தனிமையில இருந்தா கூட எனக்கு செய்ய வாய்ப்பு கிடைத்திருந்தா கூட நான் செய்ய மாட்டேன், அல்லாஹுக்கு தெரியாம நான் செய்ய முடியாது, எந்த இறைவன் இதை ஹராமாக்கி இருக்கிறானோ அந்த இறைவனுக்கு தெரியாம நான் எப்படி நான் செய்ய முடியும் என்ற அந்த உணர்வு வருதா இல்லையா? இந்த உணர்வு தான் இறையச்சம். இந்த இறையச்சத்தை ஊட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேடயமாக நமக்கு நோன்பு இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இறையச்சம் என்பது எவ்வளவு முக்கியமானது, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல இறையச்சத்தை பற்றி எந்த அளவுக்கு நமக்கு அதிகமாக வலியுறுத்தி இருக்கிறான் என்பதை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். திருமறை குர்ஆனை நாம் எடுத்துக்கொண்டோமேயானால் இறையச்சம் சம்பந்தமாக அல்லாஹ்வை அஞ்சுங்கள் என்று சொல்லக்கூடிய வசனங்கள் ஏராளமாக சொல்லப்பட்டிருக்குது. அதுல குறிப்பாக சில வசனங்களை மட்டும் இந்த தருணத்தில் நாம் பார்க்க இருக்கிறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, திருமறை குர்ஆன்ல 49வது அத்தியாயம் 13வது வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, ஒட்டுமொத்த மனிதர்களையும் கூப்பிட்டு சொல்றான். எந்த அளவுக்கு? இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரி வ உன்ஸா. இந்த வசனம் இருக்குது, இது ஒட்டுமொத்த அகில உலக மக்களுக்கும் உள்ள அறிவுரை. எந்த அளவுக்குன்னு சொன்னா, மற்ற வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஏற்கனவே சொன்னோமே, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டோர்களே, இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயப்படுங்கள் என்று மூமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். ஆனா இந்த வசனத்தை பொறுத்தவரையிலும் அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்றால், ஒட்டுமொத்த மக்களுக்கும் அறிவுரை சொல்லக்கூடிய வகையிலே அனைத்து மாந்தர்களையும் அழைத்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான். யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரி வ உன்ஸா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்தே நாம் படைத்தோம். என்ன விளங்குதா? ஒட்டுமொத்த மக்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? நீங்கள் எல்லாம் யாரால் எப்போது எப்படி நீங்க எல்லாம் உருவாகி இருக்கிறீங்க, உங்களை நம்ம எப்படி படைச்சிருக்கிறோம்? ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்தே நாம் உங்களை படைத்தோம் அப்படி சொல்லிட்டு, உங்களில் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக, அடையாளப்படுத்துவதற்காகத்தான் உங்களை பல கோத்திரங்களாகவும் கிளைகளாகவும் ஆக்கினோம் என்று சொல்லிட்டு, உங்கள சிறந்தவர் யார் தெரியுமா? நீங்கள் எத்தனை மொழி பேசக்கூடியவர்கள் இருக்கலாம், நீங்கள் பல்வேறு நிறத்தை உடையவர்கள் இருக்கலாம், கருப்பர்களாக இருக்கலாம், வெள்ளையர்களாக இருக்கலாம், வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், வெவ்வேறு இனத்தை சேர்ந்தவர்களாக, பல்வேறு கோத்திரங்கள் குலங்கள் சொல்றாங்களே அந்த மாதிரி உள்ள நபர்களாக இருக்கலாம், அல்லது பொருளாதாரத்திலே வசதி படைத்த பணக்காரர்களாக கோடீஸ்வரர்களாக இருக்கலாம், அல்லது ஏழைகளாக இருக்கலாம். நீங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள்லாம் யாரு, உங்களெல்லாம் எப்படி உருவாக்கி இருக்கிறோம்? ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து தான் நாம் உருவாக்கி இருக்கிறோம். உங்களை அடையாளப்படுத்தி, எதுக்கு இந்த பிளவு? ஒவ்வொருத்தங்களுக்கு கலர்ல வேறுபாடு, ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு வேறுபாடு, இந்த மாதிரி பல மொழி பேசுறது, பல கோத்திரங்கள், இதெல்லாம் இருக்குதா இல்லையா? இதெல்லாம் எதற்குனா உங்களை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சமம் என்கிற அந்த சமத்துவ கொள்கையை என்ன செய்யறான்? அல்லாஹ் போதிக்கிறான். இதையெல்லாம் போதித்துட்டு இறுதியாக சொல்றான், உங்கள சிறந்தவர் யார் தெரியுமா? யார் அல்லாஹ்வை அதிகம் அஞ்சுகிறார்களோ,
யார் இறைவனை அதிகமாக அஞ்சி வாழ்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். உங்களை சிறந்தவங்க இருக்கிறாங்க. நீங்க எத்தனை கோடான கோடி மக்கள் இருந்தாலும் இறைவனுடைய முன்னிலையில் நீங்கள்லாம் ஒரு தாய் மக்கள் தான். எல்லாரும் சமம். ஒரு தாய் தந்தையில தான் உங்களை படைச்சிருக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், ஒரு தாய் தந்தையில படைச்சிருந்தா எல்லாரும் யாரு? ஒரு தாய் புள்ள தான். நீங்க எல்லாம் எல்லாரும் சமமானவர்கள் தான், எல்லா சகோதரர்கள் தான். இருந்தாலும் உங்கள என்ன ஏற்ற பிறப்பின் அடிப்படையில் எந்த ஏற்றத்தாழ்வும் கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோமா இல்லையா? இந்த ஒரு தீண்டாமை என்கிற ஒரு விஷயத்தின் மூலமாக எத்தனை வன்முறைகள் ஒவ்வொரு நாட்டிலும் இந்த தீண்டாமையை ஒழிக்கிறதுக்கு எத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் இந்த ஒழிக்க முடியல. இன்னைக்கு பல்வேறு நாடுகள் நடக்கக்கூடிய வன்முறைகளுக்கு பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இந்த தீண்டாமை இல்லையா? இன்னைக்கு வந்து உலகளாவிய அளவில் நீங்க மேற்கத்திய நாடுகள் பெரிய நாங்க அறிவின் உச்சகட்டம்ங்கிறாங்க. பெரிய பெரிய நாங்க தான் நாசாங்கிற மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி மையத்தை வச்சிருக்கிறோம். இதன் மூலமாக பல்வேறு செயற்கை கோள்களை பல கோள்களுக்கு விட்டுருக்கிறோம். பல்வேறு கோள்களை நாங்க ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வளிமண்டலத்தில் செயற்கை கோள்களை நிறுவி இருக்கிறோம் என்றெல்லாம் அறிவின் உச்சக்கட்டத்தில் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவில் கூட இந்த தீண்டாமை ஒழிக்க முடிஞ்சதா? அங்கேயே தீண்டாமைகள் கொடிகட்டி பறக்குதே. கருப்பரா வெள்ளையரா? கருப்ப உயர்ந்தவனா வெள்ளையன் உயர்ந்தவனா? வெள்ளையனை விட கருப்பன் தாழ்ந்தவன் என்ற அடிப்படையில் அங்க நடக்கக்கூடிய கருப்பர்களை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள், எவ்வளவு விதமாக அவர்கள் வந்து அவர்களை இழிவுபடுத்துகிறார்கள். எந்த அளவுக்கு ஒரு ஹோட்டல்ல போனா கூட நம்ம நினைக்கிறோம் ஏதோ நம்ம கிராமத்துல நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவில் உள்ள கிராமத்துல இல்ல, நாங்கெல்லாம் படிப்பினுடைய அறிவின் உச்சக்கட்டத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவில் கூட என்ன செய்யறாங்க, ஒரு கருப்பர்கள் வந்தால் அவர்களுக்கு தனியா ஒரு டீ கிளாஸா இருந்தா கூட, அதாவது ஒரு ஹோட்டல்ல தண்ணீர் குடிப்பதற்காக ஒப்பமே கிளாஸ் அதாக இருந்தா கூட அந்த கிளாஸ்ல கூட என்ன செஞ்சிருக்கிறாங்க, தீண்டாமை. கருப்பர்களுக்கு ஒரு விதமாக பிளேட்டு, அவங்களுக்கு ஒரு விதமான அந்த குவளை, வெள்ளையர்களுக்குன்னு அவங்களுக்கு உயர்ந்த தனம், அது ஒரு தனமான ஒரு விதமான குவளை என்று சொல்லி அதுல கூட இரட்டை குவளை முறைகள் அமெரிக்காவிலேயே இருக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரம்புடைய ஆட்சி காலத்துல ஒரு வெள்ளை இனத்தை, அதாவது வெள்ளைக்காரராக கருதப்படக்கூடிய வெள்ளை நிறத்தை உடைய ஒரு காவலர் கருப்பு நிறத்தை உடைய ஒரு மனிதரை எந்த அளவுக்கு துடிக்க துடிக்க காலால் மிதித்து அவரை கொலை செய்தார் என்கிற அந்த செய்தியெல்லாம் நம்ம பார்த்து ஒட்டுமொத்த உலகமே அதிர்ச்சிக்குள்ளானது. இது இப்போது நடந்த சம்பவம் மட்டுமல்ல, இது மாதிரி நீங்கள் வரலாறுகளை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்றால் ஏராளமான சம்பவங்கள் கருப்பினத்தவர்களுக்கு எதிராக நடந்திருக்கிறது. கருப்பினத்தவர்கள் அதிகமான மக்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்கும் இவர்களுடைய இந்த தீண்டாமை கொடுமையும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கோர தாண்டவம் உலகளாவிய அளவில் நடந்துகிட்டு இருக்குது. அது மாத்திரமல்ல, இங்கேயும் நம்ம பார்க்கிறோம் மொழியின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு. இலங்கையில நடந்த பல்வேறு போர்கள் நடந்துச்சு. தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் போர் நடக்குது. இதெல்லாம் எதனால? சிங்களர்கள் வந்து தமிழர்களை வந்து இழிவா பாக்குறான்னு என்ன காரணம்? ஏன் மொழி தான் சிறந்தது. அங்கெல்லாம் அது போன்ற பல நாடுகளை பார்த்தா மொழி வெறி. எந்த மாதிரி இங்கேயும் இருக்குது, இந்தியாவிலேயே அது மாதிரி நடக்குது. ஒரு நம்ம எல்லாம் சொல்றோம் இந்தியர்கள் எல்லாம் சகோதரர்களுங்கிறோம். நம்மளுடைய சொந்த நாட்டாக இருக்கக்கூடிய இந்தியா இருக்குது. இந்தியாவில் நம்ம பார்க்கிறோம் எந்த அளவுக்கு இந்தியர்கள் அனைவரும் சகோதரன் சொல்றாங்க. ஏட்டளவுல இருக்குது, எழுத்துல இருக்குது, ஸ்கூல்ல படிச்சு கொடுக்குறானே தவிர செயல்ல வரலையே. செயல்ல அது நம்ம வழிகாட்டல வரல மாட்டுதே. எந்த அளவுக்குன்னு பார்த்தா இங்க வந்து விவசாயிகள் தண்ணீர் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். பக்கத்து மாநிலம் கர்நாடகா, அவன்கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீங்க பார்த்திருக்கலாம், வருஷம் இந்த பஞ்சாயத்துல நடந்திருக்கும். எப்போல்லாம் வறட்சி தமிழ்நாட்டுக்கு ஏற்படுதோ அப்போவெல்லாம் இந்த பிரச்சனை வரும். எப்படி? கொஞ்சம் தண்ணியை திறந்து விடுங்க, காவிரி நீரை கொஞ்சம் திறந்து விடுங்க. அவன் அடைச்சு வச்சிருக்கான், அதை திறந்து விட மாட்டேன்னு பல்வேறு பிரச்சனை. ஏன் என்ன பண்ணலாம்? ஓ சகோதரன் தானப்பா, சகோதரன் வந்து விவசாயம் பண்ண முடியாம அவன் வறட்சியில வாடிக்கிட்டு இருக்கிறான், தவிச்ச வாய்க்கு தண்ணி தானப்பா கேட்கிறான் அப்படின்னு கேட்டா கொடுக்க மாட்டான். ஏன்? அவன் வேற நான் வேற, அவன் தமிழன் நாங்க கன்னடன். அந்த இது வருதா இல்லையா? அது மட்டும் இல்லை, அதனால எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. அங்கிருந்து கர்நாடகாவில இங்க வந்த வாகனங்கள் உடைக்கப்பட்டது, இங்கிருந்து அங்க போன வாகனங்கள் உடைக்கப்பட்டது. கர்நாடகாக்காரவங்க இங்க கடை வச்சிருந்த அவர்களுடைய கடைகள் சூறையாடப்பட்டது. அங்க அவர்கள் நம்ம தமிழர்கள் யாரும் கடை வைத்திருந்தால் அவர்களுடைய கடைகள் சூறையாடப்பட்ட எத்தனை பிரச்சனை வந்துச்சு. இந்தியாவில் நடந்துச்சு இது மாதிரி எத்தனை சம்பவங்கள். இப்படியான தீண்டாமைகள் பல்வேறு ஊர்கள், பல்வேறு நாடுகள்ல இதன் மூலமாக மொழிவெறியின் அடிப்படையிலேயே பல்வேறு போர்கள் நடந்தது.
அதே மாதிரி பிறப்பின் அடிப்படையில நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் என்றெல்லாம் பிரிச்சு, எந்த அளவுக்கு நான் உசந்தவன் நீ தாழ்ந்தவன், பிறப்பின் அடிப்படையில உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லி இப்படி சமுதாயத்தை கூறு போட்டாங்களா இல்லையா? சமுதாயத்திலேயே இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், இவர்கள் எல்லாம் கீழ்த்தரமானவர்கள், அதாவது இவர்கள் தாழ்ந்தவர்கள், நாங்கள் தான் உயர்ந்தவர்கள், உயர்ந்த சாதி என்று சொல்லி பிறப்பின் அடிப்படையிலேயே சமுதாய மக்களை கூறு போட்டு உயர்ந்தவர்கள் என்று கருதப்பட்டவர்கள் தாழ்ந்தவர்களை எவ்வளவு கொடுமைகள் படுத்தினார்கள். மறுக்க முடியுமா? நமது பகுதிகளில் நம்ம வாழக்கூடிய தமிழகத்தில் கூட சில கிராமங்களில் உயர்ந்த வர்க்கத்தினர் என்று கருதப்படக்கூடிய சில நபர்கள் வசிக்கக்கூடிய சில தெருக்கள் இருக்கும். அந்த தெருக்கள்ல பாத்தீங்கன்னா ஐந்தறிவு படைத்த சில மிருகங்கள், நாய், பன்றி, ஆடு, மாடு, இந்த மாதிரி சில மிருகங்கள் கூட அந்த தெருக்களில் நடமாடலாம். விலங்குதா உங்களுக்கு? அந்த தெருக்கள்ல ஐந்தறிவு படைத்த நாய், பன்றி போன்ற விலங்குகள் இருக்குதே, அந்த மாதிரி விலங்கினங்கள் நடமாடுவதற்கு கூட அனுமதிப்பார்கள். ஆனால் இவர்களால் தாழ்த்தப்பட்டவர்கள் என்று கருதப்படக்கூடிய ஆறறிவு படித்த மனிதனை அந்த தெருவில் நடமாடுவதற்கு அனுமதிக்க மாட்டார்கள். நீ வரக்கூடாது, நீ எங்க தெருவுல கூட நடமாடக்கூடாது என்ற ஒரு நிலை தமிழகத்திலே பல்வேறு கிராமங்கள் இருந்ததா இல்லையா? தீண்டாமை சுவர்கள் எழுப்பப்பட்டதா இல்லையா? இதெல்லாம் தாழ்ந்தவர்கள் வசிக்கக்கூடிய, தாழ்த்தப்பட்டவர்கள் வசிக்கக்கூடிய பகுதி, இதுதான் உயர்ந்தவர்கள் வசிக்கக்கூடிய பகுதி, இவர்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை, தடுப்பு சுவர் அப்படின்னு சொல்லி தடுப்பு சுவரை கட்டுன்னு சொல்லி கட்டினார்களா இல்லையா? எவ்வளவு பெரிய அடக்குமுறைகள், எத்தனை இரட்டை குவளை முறைகள், டீ கடையில இரட்டை குவளை, அவன் அமெரிக்காவில் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்ல அப்படி பண்ணானா, இவ கிராமத்தில் இருக்கக்கூடிய டீ கடையில கூட இரட்டை குவளை முறையை அறிமுகப்படுத்தி இவர்களுக்கு ஒரு தனி டம்ளர், அவங்களுக்கு ஒரு தனி டம்ளர். டம்ளர்லாம் கிடையாது, இப்போ யூஸ் அண்ட் த்ரோங்கிற கப்பு இருக்கு, எல்லாரும் பொதுவாக கொடுத்துட்டு போயிடறாங்க. சில கிராமங்களில் நம்ம கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டா, அதை சில பேர்கள் கண்கூடாக பார்த்தாலும் கொதிச்சு போனாங்க. எந்த அளவுக்குன்னா, இந்த கொட்டாங்கச்சின்னு சொல்லுவாங்கல்ல, தேங்காவுடைய கொட்டாங்கச்சி சிரட்டைன்னு சொல்லுவாங்க, அதை என்ன செய்வாங்களாம், அடுக்கி வச்சிருப்பாங்களாம். அதை எடுத்து கொண்டு இவர் நீட்ட நம்ம மாஸ்டர்கிட்ட, டீ கடை மாஸ்டர்கிட்ட, அவர் அதில் டீயை ஊற்றுவாராம், இவர் குடிச்சிட்டு போகணும். இப்படியெல்லாம் இருந்திருக்குதுங்க. இப்போ பல்வேறு பிரச்சாரங்கள் மூலமாக பல்வேறு சீர்திருத்த கருத்துக்கள் திராவிட மக்கள் மத்தியில அது இப்போது தமிழக மக்கள் மத்தியில் நிறைய அது ஊன்றின பிறகு இந்த தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராகத்தான் பெரியார் போன்றவர்கள் எல்லாம் தோன்றினார்கள். மதமே இல்லை, கடவுளே இல்லை என்றெல்லாம் அவர்கள் பிரச்சாரம் செய்ததுக்கு காரணமே இந்த தீண்டாமை தானே. இந்த தீண்டாமை கொடுமை இல்லைன்னு யாராவது மறுக்க முடியுமா? 1980களில் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்துல மீனாட்சிபுரமாக இருந்த ஒரு ஊரே ரஹமத் நகராக இன்றைக்கு நெல்லை மாவட்டத்தில் மாற்றப்பட்டிருக்கிறது. ஊரே இஸ்லாத்துக்கு வந்தாங்க. என்னன்னு விளங்குதா உங்களுக்கு? ரஹமத் நகராக இன்னைக்கு இருக்குது நெல்லை மாவட்டத்தில் மீனாட்சிபுரம்ங்கிற அந்த ஊர். அந்த ஊர்ல உள்ள ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கு இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. அங்க போய் அத்தனை அரசாங்கம் போய் நிக்குது, ஒட்டுமொத்த அத்தனையுடைய ஆட்சியாளர்களும் பெரிய பெரிய கட்சி தலைவர்கள்லாம் போய் கெஞ்சினாங்க, உங்களுக்கு என்ன சலுகை வேணும், என்ன வேணும், எல்லாத்தையும் செஞ்சு தர்றோம், ஏன் இந்த முடிவு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. எந்த சலுகையும் எங்களுக்கு வேணாம், நீ என்னத்தை தந்தாலும் சரி, அரசாங்கத்துல என்ன சலுகைகள் எங்களுக்கு தந்தாலும் சரி, எதுவும் எனக்கு தேவையில்லை, எந்த பணமும் எங்களுக்கு தேவையில்லை, எந்த பொருளாதார எதுவுமே எந்த வசதியும் எங்களுக்கு தேவையில்லை. இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் தெருவிலே நடமாடும் போது தலை குனிந்து நடமாடி கொண்டிருந்தோம். ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் எங்களால் தலை நிமிர்ந்து வாழ முடியாத நிலை. இன்றைக்கு உண்மையான சுயமரியாதை எது என்பதை நாங்கள் கண்டுகொண்டு விட்டோம். இன்றைக்கு தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சுயமரியாதையை, ஒரு சமத்துவ கொள்கையை போதிக்கக்கூடிய இஸ்லாத்திற்கு நாங்கள் வந்துள்ளோம். ஒரு காலம் இந்த மார்க்கத்தை விட்டு நாங்கள் வெளியேற மாட்டோம் என்று சொல்லி இன்றைக்கும் இஸ்லாத்தை நோக்கி, இன்னைக்கும் இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக அந்த மக்கள் இருக்கிறார்கள். இது ஒரு உதாரணம். இது மாதிரி தான் உலகளாவிய அளவுல இந்த சமத்துவ கொள்கைக்காகவே இஸ்லாத்தை நோக்கி அலையலையாக வந்தார்கள். இதைதான் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த வசனத்துல ஒட்டுமொத்த மனிதர்களையும் பார்த்து இந்த சமத்துவ கொள்கை போதிக்கிறான். மனிதர்களே, நீங்கெல்லாம் யாரு? நீங்கள் என்ன மொழி பேசக்கூடியவர்களா இருந்தாலும் சரி, எந்த நிறத்தில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, எந்த கோத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாம் ஒரு ஆண் ஒரு பெண் பிறந்தவர்கள் தான், ஒரு தாய் தந்தையிலிருந்தே பல்கி பெருகியவர்கள் தான் என்று அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லிட்டு, இதுல நீங்க உங்களே சிறந்தவரை நீங்க சொல்றதா இருந்தா, ஒரு நபரை நீங்க சொல்லிக்கலாம், உங்களை சிறந்தவரை நீங்க சொல்றதா இருந்தா எதை வைத்து நீங்கள் சொல்லலாம்னு சொன்னா, அல்லாஹ்வை அஞ்சுவதை வைத்து சொல்லிக் கொள்ளலாம். நான் சிறந்தவன் ஒருத்தன் நம்புறானா, நீ உண்மையிலேயே ஒவ்வொருத்தனுக்கு கேட்டுக்கிற வேண்டியதுதான்,
அல்லாஹ்வை அடுத்தவன் அஞ்சுறானா இல்லைன்னு அவனோட வெளிப்படையான செயலை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. நமக்கு தெரியும்ல, நம்ம அல்லாஹ் அஞ்சுறோமா, உண்மையில அஞ்சு நடக்கிறோமா, இல்ல நம்ம அஞ்சாமல் நம்ம எவ்வளவு சேட்டைகள் பண்றோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்துல உரசி பார்த்தா தெரிஞ்சிரும்ல. அதை வைத்து நம்ம தீர்மானிச்சுக்கலாம் நம்ம சிறந்தவனா இல்லையாண்டு. விளங்குதா இல்லையா? அப்ப அல்லாஹ் சொல்றான், இறைவனை யார் அஞ்சு நடக்கிறார்களோ, யார் அதிகமாக இறைவனை அஞ்சுகிறார்களோ அவர்கள் தான் உங்களில் சிறந்தவர். அப்ப நாம அந்த சிறந்தவர் பட்டியலில் வரணுமா, நம்ம என்ன செய்யணும்? உலக மக்களிலேயே சிறந்தவர்களாக நாம் கருதப்பட வேண்டும் என்றால் பணத்துல நம்ம சிறந்தவராகணும்னு ஆசைப்படக்கூடாது. எல்லாரும் விட நம்மள்ட்ட காசு இருக்குதா, பங்களா இருக்குதா, கார் இருக்குதா, அதுல இருக்கு, அதுல எல்லாம் பகட்டுல எல்லாம் உலக அந்த ஆசைகளை சிறந்தவர்களா வரணும்னு ஒருத்தர் ஆசைப்படக்கூடாது. அதாவது அதெல்லாம் இந்த உலகத்து தேவைகளை நம்ம பெருக்கிக் கொள்ளும். அது மார்க் அடிப்படையில் அல்லாஹ் தந்தான் என்றால், அல்லாஹ் அனுமதித்த வகையில நம்ம பொருளாதாரத்தை ஈட்டு நம்ம சம்பாதித்து அல்லாஹ் நிறைய செல்வங்களை நமக்கு தந்து அந்த மாதிரி ஏற்படுத்திக்கலாம். ஆனால் ஒருவனுடைய ஆசை, நான் சிறந்தவன், காசு பணம் வந்துட்டதுனால அவன் சிறந்தவன் ஆயிட முடியுமா? ஒருவனை விட ஒருத்தன் பொருளாதாரத்தில் மேம்பட்டதுனால அவன் ஏழ்மையா இருக்கிறவனை விட சிறந்தவன் ஆயிட முடியும். சிறந்தவன்ங்கிறது எப்போ ஆக முடியும்? இறைவனை அஞ்சுவதை வைத்து தான். தன்னை ஒருத்தன் கோடீஸ்வரனா இருக்கிறான், அவனை விட ஒரு ஏழையா இருக்கக்கூடியவன், வறுமையில் இருக்கக்கூடியவன் அல்லாஹ் அதிகம் அஞ்சினான்னு சொன்னா அல்லாஹ்வின் பார்வையில் யார் சிறந்தவர்? காசு பணம் உள்ளவனா அல்லது ஏழ்மையா இருக்கிற அந்த கஞ்சிக்கு சொல்லுவாங்கல்ல, ஒரு நாள் கஞ்சிக்கே கஷ்டப்பட்டு இருக்கிறான், அந்த மாதிரி இருந்து கொண்டே அல்லாஹ் அதிகமா அஞ்சினான்னு வச்சுக்கிறங்க, அவன் தான் சிறந்தவனா இருப்பான் அல்லாஹுடைய பார்வையில. அப்ப நம்ம என்ன பார்க்கணும் என்றால், இதுல எவ்வளவு பெரிய ஒரு தீண்டாமைக்கு ஒரு மருந்தையும் அல்லாஹ் போதிக்கிறான். எந்த மனிதனும் போட்டி பொறாமை எல்லாம் எதனால ஏற்படுது? தன்னை விட இவன் சிறந்தவன் ஆயிடக்கூடாது. அதானே எல்லாத்துக்குமே மரணாட்டியே கொடுக்குது இஸ்லாம். எல்லா விதமான தீண்டாமைக்கும் முற்றுப்புள்ளி வைக்குதா இல்லையா? நம்ம ஸ்கூல்ல நமக்கு என்ன செய்யறாங்கன்னா, ஸ்கூல் படிக்கும் போது புத்தகத்துல நமக்கு அந்த புத்தகத்தினுடைய அந்த ஒரு முதல் பக்கத்தை திறந்ததுமே நமக்கு இருக்கும் இந்த தீண்டாமைக்கு எதிரான வாசகங்கள்லாம் நமக்கு சொல்லி தந்திருப்பாங்க. தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல், இப்படி எல்லாம் சொல்லி தந்தாங்க. 1ஆம் வகுப்புல இருந்து நம்மளும் எத்தனை தடவை படிச்சிருக்கிறோம், எத்தனை பேர் அதை கடைபிடிச்சோம்? தீண்டாமை ஒரு பாவச் செயல், எத்தனை பேர் அதை விட்டு விலகினார்கள்? அது ஒரு மனித தன்மையற்ற செயல், மனிதநேயம் இல்லாத செயல், ஈவு இரக்கமற்ற செயல் நம்ம ஸ்கூல்ல படிச்சு தந்தாங்களே, அதை செயல்ல காட்டினாங்களா? படித்தவர்களே பல பேர் நபர்கள் நான் பெரிய உயர்ந்த வர்க்கத்தை சேர்ந்தவன் சொல்லி சாதியை வைத்து, இப்போது சமீபத்தில் நடந்த சாதிய படுகொலைகள் எத்தனை பார்க்கிறோமா இல்லையா? சமீபத்தில் கூட படுகொலைகள் நடந்திருக்கிறது. இந்த பிறப்பின் அடிப்படையில் நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், என்ன நான் தான் படித்தவன் நீலாம் படிக்காதவன், இப்படி எல்லாம் எவ்வளவு இழிவுபடுத்தக்கூடிய நிலை. என்னமோ இவர்கள் உயர்ந்தவர்களா இருந்தா இவங்களுக்கும் அறிவு கூடின மாதிரியும், காசு பணம் கொஞ்சம் குறைவா ஒருத்தன் இருக்கிறான்னு சொன்னா அவன்லாம் இவர்களால் தாழ்த்தப்பட்டவர்கள் யாரை கருதுறான், அவன்லாம் அறிவுல குறைஞ்ச மாதிரியும் இப்படிலாம் பாக்குறாங்களா இல்லையா? இவர்கள்லாம் சிறந்தவர்கள் கிடையாது. அல்லாஹ் சொல்றான், நீங்க எல்லாம் சமந்தான்ப்பா. இன்னைக்கு பாருங்க, இது அறிவுபூர்வமாக கூட சயின்டிபிக்கா கூட நிரூபிக்கப்பட்ட விஷயம் தான். இப்போ இன்னைக்கு உலகத்துல எத்தனை கோடி இன்னைக்கு இருக்கிறோம்? ஒரு 800 கோடி இந்த உலகத்துல இருக்கிறோம்னு சொல்றோம். 800 கோடி 700 கோடி இருக்கிறோம்னு வச்சுக்கிறோங்க. இதே மாதிரி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இத்தனை கோடி மக்கள் வசிச்சாங்களா? நீங்க அப்படியே கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் பல வருடங்களுக்கு முன்னாடி போய் பாருங்க, இந்த 700 கோடி 800 கோடி இருக்குமா மக்கள் தொகை? 500 கோடியா இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா ஒரு 300 கோடி இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி போய் மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா ஒரு 100 கோடி இருந்திருக்கும். உலக மக்கள் தொகையிலேயே 100 கோடி இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா ஒரு 50 கோடி இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி போனீங்கன்னா 1 கோடி இருந்திருக்கும். அப்படியே போங்க 50 லட்சம், அப்படியே போங்க 50,000, 5000, 50, என்ன 50, அப்புறம் 5, அப்படி 2, கடைசியில் எங்க போய் முடியும்? அந்த 2 பேர்ல தான் போய் முடியும். இப்படித்தானே ஆரம்பிக்குது. குரங்கிலிருந்து மனிதன் உருவாகினான் பரிணாம அடிப்படையில் சொல்லுவாங்க, டார்வினுடைய தத்துவம்னு சொல்லுவாங்க. அது அறிவியல் அந்த ஆய்வுலேயே அது பொய்ப்படுத்தப்பட்டு விட்டது. அதற்கும் அது அறிவுபூர்வமா இல்லை என்று விஞ்ஞானிகளை என்ன செஞ்சிட்டாங்க, அறிவியல் சார்ந்த அறிஞர்களே அதை அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த கோட்பாடை குரங்கிலிருந்து மனிதன் வந்தானுங்கிறது பரிணாமம் என்று சொன்னால் இன்றைக்கு உள்ள குரங்கு மனிதன் ஆயிருக்கணும். அப்ப அது அறிவுபூர்வமாக அது பொருந்தாதுன்னு சொல்லி எவனோ சொன்ன அந்த கருத்து சில பேர்கள் அதை தூக்கி பிடிச்சிட்டு இருந்தா கூட அது அறிவுபூர்வமானது இல்லை. அப்ப உண்மையிலேயே அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட விஷயம் என்ன? ஒரு தாயிலிருந்து தான் அனைவரும் பிறந்தார்கள்.
அதுல கூட என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆப்பிரிக்க தாயிடம் இருந்து தான் உலக மக்கள் எல்லாம் பழகி பெருகினார்கள் சொல்றாங்க. அப்ப என்ன விளங்குதுன்னா, ஒரு தாய் மக்கள், அதுதான் இறைவன் சொல்றான். ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் உங்களை நாங்கள் பல்கி பெருக செய்தோம், அதிலிருந்து தான் உங்களை நாம் படைத்தோம் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். அப்ப நம்மள உலக மக்களிலேயே சிறந்தவர்களாக நாம் கருத வேண்டும் என்றால் நாம் கருதலாம். எப்ப கருதலாம்? நாம் அல்லாஹ்வை அஞ்சுகிறோமா என்பதை நாம சுய பரிசீலனை செய்யணும். நாம் எந்த அளவுக்கு உண்மையிலே இறையச்சத்தோடு இருக்கும், இறையச்சத்தோடு இருந்தோம்னா, இறைவனை அஞ்சு நடந்தோம்னா நம்ம தான் சிறந்தவர்கள். விளங்குதா? ஆக இதை நாம் அடிப்படையாக முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இறைவனை அஞ்சுவது மார்க்கத்தில் எவ்வளவு முக்கியமானது, அதுதான் இறைவனிடத்திலேயே உலக மக்களே சிறந்த ஒரு பட்டியலில் நம்மளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அதற்கடுத்து அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இறையச்சத்தை வலியுறுத்தக்கூடிய வகையில்